தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் முதல் ஒரு 2 மாசம் ஒரு மாதிரியும் அடுத்து கொஞ்சம் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரியுமான அமைப்பா தான் இருக்கு. நிறைய இடம் மாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம், வண்டி மாற்றம் எல்லாம் உண்டு கண்ணிக்கு. அடுத்து 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை, முயற்சி பண்றதெல்லாம் சக்சஸ் ஆயிடும். ரொம்ப நல்ல காரியம் நடக்க போகுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தடவை நல்லவே கூடி வரப்போகுது. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறைய ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டே வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா. தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டா என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்ப சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்ப தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லிருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவை எல்லாம் உங்க சுயஜாதகம் தான் இம்பாக்ட் பண்ண போகுது. அந்த வரிசையில பார்த்தோம்னா இந்த தடவை பராபவ வருடம் பிறக்க காத்திருக்கிறது. பராபவ வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன காத்திருக்கிறது, இதுல நான் கவனமா இருக்கணும். இந்த வருஷமாவது நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா, இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், 1ஆ 2ஆ அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த வருடம் உங்களுக்குன்னு காத்துட்டு இருக்கிறது. ஆமா, எப்பயுமே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதுகள் வரும்போது மட்டும் ஓரளவுக்கு ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப ஈகரா நம்ம ராசி பலன் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு வருடத்திற்கு மேலாக ஒரு இடத்துல இருந்து கொண்டு மனிதனுடைய வாழ்வியலை இயக்கக்கூடிய ஒரு காரணியாக அமையப்பெற்றவைதான் இந்த வருடக்கோள்கள். இந்த வருடக்கோள்களுடைய பெயர்ச்சி அப்படின்றது அந்த வருடம் அவர்களுக்கான வாழ்வில் ஏதோ ஒரு நல்லவையோ இல்லை ஏதோ ஒரு மைனஸையோ இண்டிகேட் பண்ணுது அப்படின்றதான் உண்மை. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த தடவை 12 வருடத்திற்கு அப்புறமாக குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி அமரப் போகிறார். எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஸோ இந்த தடவை பராபவ வருடத்தில் குரு பயிற்சி இருக்கு. அதை தாண்டி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுக்கள் தன்னுடைய இடங்கள்ல இருந்து இறங்கி வரப்போறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே இறங்கி மகரத்தை நோக்கியும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடகத்தை நோக்கியும் தன்னுடைய இருப்பை நிறுத்தி கொள்ள போகிறார்கள். அந்த மாதிரி குரு 12 வருடங்களுக்கு அப்புறமாக தனக்கு பிடிச்ச உச்ச வீடான கடகத்தில் அமரப் போகிறார். அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கிட்டத்தட்ட 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை இயக்க போறார். வேலை, தொழில், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு கொடுக்க குரு தயாராகிட்டார். ஓகே, அதை தாண்டி இன்னொன்று இருக்கு ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பான விஷயம். குரு கேது எப்பொழுதெல்லாம் இணைகிறதோ அப்ப கேல யோகம் உண்டாகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேல யோகம்னா கோடீஸ்வர யோகம் வரும். அப்ப குரு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல கடகத்தை நோக்கி கேது தன்னுடைய இருப்பை செலுத்த போறாரு. எப்போ? டிசம்பர் மாசம். அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த கேல யோகம் அப்படின்றது எகெயின் குருவுடைய பயிற்சி சிம்மத்துக்கு வர வரைக்கும் நிகழப்போகுது. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்போட இந்த பராபவ வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் முதல் ஒரு 2 மாசம் ஒரு மாதிரியும் அடுத்து கொஞ்சம் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரியுமான அமைப்பா தான் இருக்கு. ஆனா முதல் ஒரு 4 மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கலக்கங்கள் எட்டி பார்க்கலாம். என்ன மேடம், நான் என்ன மேடம் பண்றது? கொஞ்சம் கலக்கங்கள் எட்டி பார்க்கலாம். கவலைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கு. நிறைய வேலை பளு, தூக்கமே இல்லை. நான் போன மாசத்துலேருந்து கண்ணியே சொல்லிட்டே இருக்கேன். இந்த மாதம் ரொம்ப, அதுவும் ஏப்ரல் மேலே ரொம்ப அதிகமாக இருக்கும். தூக்கத்துக்கு நேரம் இருக்காது, எந்திரிக்க நேரம் இருக்காது. ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம்னு தெரியாத அளவுக்கு காலம் உங்களை ஓட வைக்கும். ராசிநாதன் ஆரம்பிக்கும் போதே வலு குறைவாக இருக்காரு. எல்லா வருடமும் அப்படித்தானே இருப்பாருன்னா எல்லா வருடமும் அப்படிதான் இருப்பாரு. பட் இந்த வருடம் இருக்கக்கூடிய ஆளுமை சனியோடு, சூரியனோடு, செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் என்ன பண்ணாலும் பலன் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். உடல் ரீதியாக பிரச்சனையை எட்டி பார்க்கும். உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, உறவுகள் ரீதியான பிரச்சனை,
ஸ்பவுஸுக்கு உடம்பு முடியல, எனக்கு உடம்பு முடியலன்ற மாரி ஏன்னா, ஆசைப்பட்டு சனி உங்கள தான் பார்ப்பேன்னு அடம் புடிச்சு பார்க்குறாரு. நான் என்ன பண்ணட்டும்? கொஞ்சம் கவனமா இருக்கணும். கண்டக சனியா இருக்கு. பேசுற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள். ஆனா, அதே ஜூலை மாசம் தாண்டுச்சு அப்டின்னா, குரு அப்படியே உட்கார்ந்து உச்ச குருவாகி 11ஆம் இடத்தில் அமருவார். லாபத்தை எல்லாம் குடுப்பார். 11ஆம் இடத்துல அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை 3ஆம் பார்வை. 3ஆம் இடத்த பார்ப்போம். முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். நெறைய அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். நெறைய டிராவல் பண்ணுவீங்க. நெறைய இடத்துக்கு போவீங்க. புதிய, புதிய வாய்ப்புகள் எல்லாம் 3ஆம் இடம். அதெல்லாம் தேடி வரும். கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்கும். நெறைய நல்லவை எல்லாம் கூடி வரும். புது தொழில்ல இறங்குவீங்க. அது மூலமா சக்சஸ் பண்ணி காட்டுவீங்க. எகைன் அப்படியே பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை. வேற என்ன வேணும் சாமி? சூப்பரா இருக்க போகுது. ரொம்ப, ரொம்ப நல்ல காலம் தான். அப்படியே 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை. ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு கணவருக்கும் உங்களுக்குமான ஒரு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே சரியா போகும். இல்ல கணவர் ஆசைப்படுற விஷயம் சரியாகும். இல்ல எதிராளி ஆசைப்படுற விஷயம், பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதெல்லாம் ஜூலைக்கு மேல கண்டிப்பாக குரு பார்வையில கிடைக்கும். பட் ஆனா, இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சுல ரொம்ப நிதானமா இருக்கணும். சனி இருக்கும்போது கூடயே இருக்கிறவன் குழி பறிப்பான். உங்க கூடயே பேசிட்டு இருப்பான். உள்ள போயிட்டு அவன் நம்பாத, அவன் மோசம்ன்னு சொல்லிட்டு வந்துருவான். யாருக்கும் தெரியாம. உங்க மேல நல்ல மதிப்பு, மரியாதை வச்சிருக்கவங்கலாம் அப்படியே கெடுக்கிறதுக்கான சூழலை சனி உருவாக்குவார். எப்படி நீங்க இந்த பிரஷர ஹேண்டில் பண்றீங்கன்னு பார்க்கறது தாங்க சனியோட வேலை இங்க. வார்த்தைகள எப்படி விடுறீங்க? என்ன மாரி அடுத்தவர்களை எதிர்கொள்கிறீர்கள்? அப்படின்றது தான் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி. அவர் உங்கள பார்க்கும்போது கொஞ்சம் மந்தநிலை அதிகரிக்கும். அப்புறம் பார்த்துக்கலாமே, அப்புறம் பார்த்துக்கலாமேன்ற எண்ணம் வரும். மனச போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா எப்பயுமே நீங்க சொல்றத யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க அறிவாளின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் தான் சொல்லுவேனே தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய கன்னி. ஆனா அதுக்கப்புறம் ஆமால்ல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வரும். இந்த தடவ அதுக்கு பெட்டர் அமைதியா இருந்துருது. நம்ம என்ன சொன்னாலும் அடுத்தவங்களுக்கு புரியாது. புரியறதுக்கான மென்டாலிட்டி அவங்களுக்கு கிடையாது. அப்படிதான் எடுத்துட்டு போணும். இந்த தடவ கன்னிராசிக்காரங்க. நெறைய துரோகிகளையும், எதிரிகளையும் சந்திக்க வேண்டிய சூழலா இருக்கு. கவனமா இருக்கணும். போராடி வெற்றி பெற வேண்டியிருக்கும். தொடுறதெல்லாம் வெற்றி தான். அதுவும் ஜூனுக்கு மேல ஜூன் வரைக்கும் தான். ஜூனுக்கு அப்புறம் அரியணை ஏறக்கூடிய வாய்ப்பெல்லாம் கன்னிக்கு உண்டு. புரிஞ்சா? நெறைய நல்லவை வரும். போராடி வெற்றி. போதும் போதுன்ற அளவுக்கு வாழ்க்கை புரட்டி போட்ட அமைப்பெல்லாம் மாறி குதூகலமா இருக்கும். வெளிநாடுக்கு போணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது மட்டும் ஒரு செக். யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் தரகு ஏஜென்ட்ஸ் பண்றீங்களோ, அவர்கள் எல்லாம் கவனம். குடும்ப தரசிகள், வீட்ல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கணும். உங்க வீட்ல இருக்க யாருக்கோ கர்மா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டகச்சனி அப்பதான் இதெல்லாம் நடக்கும். கர்மாவ சந்திப்போம். அதனால மென்டலி ரெடி ஆயிக்கங்க. "என்ன வித்யா மேடம் நீங்க ஆரம்பத்துலருந்து இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க" அப்படின்னா, நான் இந்த தடவ முடிவு பண்ணிட்டேன். நான் நல்லது நல்லதுன்னு சொல்லி தேவையில்லாம நான் எதுக்கு திட்டு வாங்கணும்? இருக்கிறத இருக்கிற மாரி சொல்லிடுவோம். 2, 3 மாசமா நான் முடிவு பண்ணிட்டேன் மென்டலி. அதனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. பார்த்து பக்குவமா நடந்துக்கங்க. கன்னிராசிக்காரர்கள் இந்த தடவ கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ல கவனமா இருக்கணும். ஜூலைக்கு அப்புறம் சூப்பரா இருக்குப்பா. ஜூலை வரைக்கும் தான் கொஞ்சம். தேவையில்லாம யார்ட்டயும் சண்டைக்கு போகாதீங்க. யாரையும் ப்ரூவ் பண்றதுக்கோ, இல்ல யாரையும் நம்ப வைக்கிறதுக்கோ நீங்க பொறக்கல. கொஞ்சம் ஒரு மாரி டிப்ரஷன் ஸ்டேட்க்குள்ள தள்ளி விடும் காலம். போற வீடும் அடுத்து செவ்வாயோட வீடு. கோவமா வரும். ஏப்ரல் மாசம், மே மாசம்லாம் கோவம், வெறி, ஆத்திரம் எல்லாம் சேர்ந்து வரும். ஒண்ணும் சொல்ல முடியாது. ஜூனுக்கு அப்புறம் தான் ஒரு மாரி நிம்மதி பெருமூச்சு விடும். நெறைய இடம் மாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம், வண்டி மாற்றம் எல்லாம் உண்டு கன்னிக்கு. பிசினஸ் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரங்க சூப்பரா இருப்பீங்க. வேலைக்கு போறக்கூடிய கன்னிராசிக்காரங்க மட்டும் ஏன்னா வேலை தான் சனிய இண்டிகேட் பண்ணுது. பிசினஸ் எல்லாம் சூரியன், சனி காம்பினேஷன்ல வந்துரும். அப்போ வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் வேலைய விடலாமான்னு யோசிப்பீங்க. உடல் அசதியால விடலாமான்னு யோசிப்பீங்க. விபத்து, கண்டம், மருத்துவ செலவு அதிகரிக்கும். கொஞ்சம் பார்த்துக்கங்க இந்த மட்டும். எனக்கு தெரிஞ்ச ஆரோக்கியத்துக்கு 200, 300, 400 இல்ல 1000 விழுக்காடு கவனம் கன்னி. ஏதாவது நுரையீரல் தொற்று வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரீத் பண்றதுல பிரச்சனை வரலாம். யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம். அடி வயிறு, மைக்ரேன் தலைவலி. கண்ணாடி போடாத கன்னிராசிக்காரங்க கண்ணாடி போடுவீங்க. ஒற்றை தலைவலியில அவஸ்தைப்படுவீங்க இந்த தடவ. கால்ல அடிபடும். கால் சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமா இருக்கணும். போயிட்டு வர இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கால் ஸ்லிப் ஆறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. 2 மாசமாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். கன்னிராசிக்காரங்க கால பத்திரமா பார்த்துக்கங்க, பத்திரமா பார்த்துக்கங்க. கால் வலி சில பேருக்கு முட்டி ரீப்ளேஸ் பண்றதெல்லாம் நடக்கும். இப்பயே கன்னிராசிக்காரங்க பேசிட்டு இருக்கும்போதே வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பாரபட்சமே இல்ல எல்லாருக்கும் இருக்கும். சனிக்கெல்லாம் பாரபட்சமே பார்க்க தெரியாது. கொஞ்சம் பார்த்துக்கங்க. குலதெய்வம் மட்டும் தான். வேற வழியே கிடையாது. குலதெய்வத்தையும், காவல் தெய்வத்தையும், நரசிம்மரையும் பிடிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் நற்பலனை அடைவீர்கள். படிக்கக்கூடிய பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கு ஆரம்பிக்கும்போதே. அடுத்து 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. முயற்சி பண்றதெல்லாம் சக்சஸ் ஆயிடும். கன்னி ராசிக்கார குழந்தைங்க, இல்ல 20 வயதிலேருந்து 40 வயது கூடியவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு வெயிட் பண்ணிட்டு இந்த தடவ ஜெயிப்பீங்க.
கவர்மெண்ட்டோட கனெக்ட் ஆறதுக்கான வாய்ப்பு கன்னிக்கு உண்டு. அதனால அத பத்தியெல்லாம் பெருசா கவலையப்பட வேணாம். சூப்பரா இருக்க போது. நிலைத்த தன்மை அடைய போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து 3ஆம் இடத்த பார்க்குறாரு 12 வருஷத்துக்கு அப்புறம். ரொம்ப நல்ல காரியம் நடக்க போகுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ, அதே மாரி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தடவ நல்லவை கூடி வரப்போகுது. 20 வயதிலிருந்து 40 வயசு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் இருக்கு. திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் மூலமா பட்ட கஷ்டத்திலருந்து வெளில வந்துருவீங்க. பிள்ளைகள் சம்பாதிச்சு குடுப்பாங்க. கன்னிராசிக்கார பிள்ளைங்க 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த தடவ காதல் திருமணம் நடக்கும். ஆனா கவனம். 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது, அவ்ளோ நல்லதா நடக்காது நம்மளுக்கு. பழகுறவங்கட்ட 1க்கு 2 தடவ வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பேசுங்க, பழகுங்க, கவனமா இருங்க. வேலை இழப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திரும்ப ஆனா அத விட அதிகமா 3 மடங்கு அதிகமான லாபத்துல வேலை கிடைக்கும். ஃபாரின்ல இருந்தீங்கன்னா இங்க வந்துருவீங்க. இங்க இருக்கவங்க ஃபாரின் போ முடியுமான்னா முடியாது. கொஞ்சம் சிரமம் தான். செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணி அதுக்கு தோத்து போய் அதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க. வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. ஆனா இப்போதைக்கு இல்ல. அதனால அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஆனா கண்டிப்பா இந்த தடவ ஃபாரின் போயிட்டு வந்துருவீங்க. 7ஆம் இடத்துல சனி உட்கார்ந்திருக்காருல்ல. கண்டிப்பா இந்த வருஷம் ஏப்ரல் 14லேருந்து அடுத்த ஏப்ரல் 14க்குள்ள கண்டிப்பா போய் சுத்திட்டு வந்துருவீங்க. அதுவும் எகைன் ராகு வந்து 10ல வரும்போது, காலபுருஷனுக்கு 10ல வரும்போது இன்னுமே சூப்பர். அது உங்களுக்கு 5ஆம் வீடா வரும். அப்ப நெறைய கண்டிப்பா 100 விழுக்காடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். குழந்தைகளுக்காக போயிட்டு வருவீங்க. குழந்தைய பார்க்க போயிட்டு வருவீங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு கன்னிக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் கவனம். ஹெல்த் தான். ஹெல்த் மட்டும் கவனமா பார்த்துக்கங்க. நெறைய பேருக்கு முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. 40லேருந்து 60 இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள் தீரும். கைமேல் பலன் கிடைக்கும். கடன் கிடைக்கும் முதல்ல. தொழில விரிவுபடுத்துவீங்க. தொழில் முனைவோரா ஆவீங்க. நெறைய பார்ட்னர்ஷிப்ல கவனமா இருக்கணும். கொஞ்சம் 7ஆம் இடம் சனியோட பிடியில இருக்கனால கொஞ்சம் மனைவிக்கோ, உங்களுக்கோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராம பார்த்துக்கங்க. இல்ல அவங்க ரொம்ப தலையிடுவாங்க. அது சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இல்ல கணவனா இருந்தா அவர்கள் தலையிடுவார்கள். அது சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதுவே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். "என்ன உடேன் நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லணும்னு தோணும். ஆனா விட முடியாது. கட்டுண்டு இருக்கிற மாரி இருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் கடுப்பா இருக்குமே தவிர மத்தபடி எல்லாம் ஜெயிச்சுடுவீங்க. நெறையா கேட்டது கேட்ட மாரியே கிடைக்கும். ஆரோக்கியத்தில கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கிட்னி சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. யாருக்கு? கன்னிராசினியர்களுக்கு. கன்னிராசினியர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்டின்னா, நரசிம்மர் வழிபாடு. அதுவும் சக்கரத்தாழ்வாரோட கூடிய நரசிம்மர் வழிபட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். இல்லையா வெறும் நரசிம்மர புதன்கிழமை புதன்கிழமை போய் பார்த்துட்டு வரக்கூடிய, பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்வியலும் தேனாய் தித்திக்கும். வச்சுட்டு அது ஒரு 4 பேருக்கு குடுங்க. நீங்க வீட்ல வச்சீங்கன்னா, வீட்ல நரசிம்மர் ஃபோட்டோ இருந்தா வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு புதன்கிழமை ஒரு பானகம் கரைச்சு, ஒரு வெல்லத்தையும், புளியும் கரைக்க எவ்வளோ நேரம்? லெமன கரைக்க அவ்வளோதான் 5 நிமிஷம் தான். வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெல்லம் கரைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க சங்கடங்கள்லாம் தீர்ந்து போகும். முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு நிறமாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. நிறைஞ்ச மாலை போடுங்க. கண்ணுக்கு நிறையணும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய வீடு. ஃபினான்ஷியலா சுகத்துல அடிபடாம இருக்கிறதுக்கு சுக்கிரன் தேவை. கொஞ்சம் பூ மாலைய வாங்கி போடுங்க. எல்லாம் நான் காரகத்துவத்த தான் சொல்லிட்டு இருக்கேன். இத மட்டும் பண்ணீங்கன்னா போதும். கன்னிராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் காத்திருக்கிறது இந்த 2026வது வருட பராபவ வருடத்தில்.